இப்போ நம்ம சுங்கு தைக்க போகிறோம். அந்த சுங்குக்கு தேவையான சேரீயோட மெயின் கிளாத்தை எடுத்துக்கங்க. அதை 2ஆக மடித்து எடுத்துக்கிட்டு மூலையில் இருந்து 2.5 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் அளவு வச்சு 3 இடத்துல மார்க் பண்ணணும். இந்த கார்னரில் ஒன்று, அந்த கார்னரில் ஒன்று, சென்டரில் ஒன்று மார்க் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே அந்த 3 லைனையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் சர்க்கிள் மாதிரி அந்த கிளாத் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அந்த ஆஃப் சர்க்கிள் கிளாத்தை எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம லைனிங் கொடுக்கணும். அந்த துணிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸ் தைக்கும்போதே அதில் லைனிங் துணி மீதி இருக்கும். அந்த துணியை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து அந்த ஆஃப் சர்க்கிளோட சர்க்கிள் பகுதியில் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சர்க்கிளாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து நீங்கள் பெரட்டிக்கணும். அதாவது உள்பக்கம் தையல் போகிற மாதிரி நீங்கள் பெரட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தையல் வந்து வெளியில் தெரியாமல் உள்பக்கம் போயிடும். அப்போ நீங்கள் தச்சு பெரட்டி எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் ஈவனாக வச்சுட்டு வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. தையல் மிஷினில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் சின்னதாக தைச்சி எடுத்துக்கோங்க. தைச்சி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க பிசரெல்லாம் வெட்டிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் வந்து 6 வைக்கணும், 8 வைக்கணும், எத்தனை தேவைப்படுதோ நீங்கள் அத்தனை ரெடி பண்ணிக்கிட்டு நாட் ஆல்ரெடி தைச்சி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதுலேயே வந்து இந்த சுங்கு வந்து நம்ம நார்மலாக ரெகுலராக தைக்கிற சுங்கு மட்டும் தான். நீங்கள் கார்னரில் மட்டும் கொஞ்சம் மடிச்சுட்டு தைச்சிட்டிங்கன்னா அப்படியே ஒரு விரலில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் அப்படியே லைனாக தைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுங்கு வந்து கொத்தாக கிடச்சிரும். பாருங்கள், இப்போ அழகான சுங்கு நமக்கு கிடச்சிருச்சு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.